கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஜோதிடர் ரவிரங்கசாமியின் அன்பு வணக்கம். 2019 வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்க இருக்கின்ற தமிழ் புத்தாண்டான விகாரி புத்தாண்டின் சிறப்பு ராசி பலன்களை கும்ப ராசியினருக்கு தற்போது பார்ப்போம். கும்ப ராசியினருக்கு விகாரி புத்தாண்டின் ஜாதகம் கிரக அமைப்புகளை பார்க்கும்போது கும்ப ராசியில் சுக்கிர பகவான் உலவுகிறார். கும்பராசிக்கு 2ஆம் இடத்தில் புத பகவான் நீச்ச வக்கரத்தில் உலவுகிறார். 3ஆம் இடத்தில் சூரியன் உச்ச யோகத்துடன் உலவுகிறார். 4ஆம் இடத்தில் செவ்வாய் உலவுகிறார். 5ஆம் இடத்தில் ராகு பகவான் உலவுகிறார். 6ஆம் இடத்தில் சந்திரன் சுபச்சந்திரனாக ஆட்சி பெற்று உலவுகிறார். 11ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரகதியில் உலவுகிறார். சனி பகவான் நேர்கதியில் உலவுகிறார். கேது பகவான் 11ஆம் இடத்தில் உலவுகிறார். இது கிரக அமைப்பு, பிறப்பு ஜாதக வருஷப்பிறப்பு ஜாதக கிரக அமைப்பு. கும்பராசியில் சுக்கிர பகவான் மிகவும் சிறப்பாக உலவுகிறார். கும்பராசினருக்கு சுக்கிர பகவான் கும்பத்திலே உலவுகிறார். பிறப்பு ஜாதகத்தில், வருஷப்பிறப்பு ஜாதகத்தில் இது மிகவும் விசேஷமான ஒரு அமைப்பாகும். ரொம்ப சகல சந்தோஷங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம், ரொம்ப உல்லாசமாக இருக்கக்கூடிய ஒரு யோகம், எந்த பிரச்சனைகளையும் ஈஸியாக கையாளக்கூடிய ஒரு யோகம், பிரச்சனைகளே இல்லை என்கிற அளவிற்கு ரொம்ப உங்கள் உடல் சார்ந்த வகையிலும் உங்களுடைய மகிழ்ச்சி வெளிப்படும், முகம் சார்ந்த வகையிலும் உங்களுடைய மகிழ்ச்சி வெளிப்படும், பேச்சுவார்த்தைகள் மூலமும் உங்களுடைய மகிழ்ச்சி வெளிப்படும். அந்த அளவிற்கு மிக சந்தோஷகரமாக, அனைத்து வகையிலும் சந்தோஷகரமாக உங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விகாரி புத்தாண்டு பிறப்பு ஜாதகம் அமைகிறது. ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. அது மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை முறை அமைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சுக்கிரன் ராசியில் இருப்பதால் ரொம்ப உல்லாசங்களை அனுபவிப்பீர்கள். வெளியூர் பயணங்களெல்லாம், உல்லாச சுற்றுலா பயணங்களும் அனுபவிப்பதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அல்லது நீங்கள் ஒரே இடத்தில் இருந்தால் கூட விசேஷமான வசதி வாய்ப்புகளை, நவீன ஆடம்பர வசதி வாய்ப்புகளை அனுபவிப்பதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது கும்பராசினருக்கு. கும்பராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு கூடுதல் நன்மைகள் உண்டாகும். கும்பராசி குழந்தைகளுக்கு கூடுதல் நன்மைகள் வெள்ளி அல்லது தங்கம் சார்ந்த, அல்லது வெள்ளி மற்றும் தங்கம் அல்லது ஆடை ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கைகள் பரிசளிப்பெல்லாம் உண்டாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கும்பராசி குழந்தைகள் ரொம்பவும் மகிழ்ச்சியாகவும் எல்லா வகை தேவைகளும் பராமரிப்பு, பாதுகாப்பான பராமரிப்புடன் வளர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, யோகத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. மாணவர்களை பொறுத்தவரையும் பார்க்கும்போது கும்பராசி மாணவர்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கிறது. நினைத்ததை படிக்க முடியும், படித்தது சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட முடியுங்கிற அளவிற்கு யோகமாக இருக்கிறது. படிப்பில் கலைத்துறை சார்ந்த படிப்புகள்லாம் யோகமாக அமையும். நுண்கலை சார்ந்த படிப்புகள், இசைப்பயிற்சி, பாட்டு பயிற்சி, மியூசிக் சார்ந்த ஃபீல்டு, அடுத்து டான்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நுண்கலை சார்ந்த விஷயங்கள், தமிழ் நாதஸ்வரம், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம், இந்த நுண்கலை சார்ந்த விஷயங்கள்லாம் கூடுதல் அனுபவமும் அதில் ஈடுபாடும் உண்டாவதற்கும், அந்த துறையில் உள்ள மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பும் மரியாதையெல்லாம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பிரபல்யம் அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கும்பராசியில் சுக்கிரன் உலவுவதால் உங்களை மற்றவர்கள் பிரபலப்படுத்துவார்கள். அந்தளவுக்கு யோகமான ஒரு அமைப்பில் இந்த மாணவர்களுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் கல்லூரி படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு சார்ந்தவர்களுக்கும் கூடுதல் யோகம் இருக்கிறது. நினைத்ததை சாதிக்க முடியும், அந்தளவுக்கு யோகமாகத்தான் இருக்கிறது. இந்த கல்வியாண்டில் முக்கியமான வருடங்களில் படிப்பவர்கள் அடுத்த கல்வியாண்டில் என்ன படிக்க நினைக்கிறார்களோ அதை படிக்க முடியும். அந்த அளவிற்கு தேர்வுகளில் மதிப்பெண் எடுக்க முடியும். அந்த அளவிற்கு அந்த சுக்கிரனுடைய கோச்சாரம், கல்விஸ்தான கோச்சாரங்கள்லாம் சிறப்பாக அமைந்திருக்கிறது. கும்பராசினருக்கு மாணவர்களுக்கு யோகமாகத்தான் இருக்கிறது. விளையாட்டுத்துறை மாணவர்களுக்கு இன்னும் கூடுதல் யோகத்துடன் இருக்கிறது. பரிசு பாராட்டுகளை வாங்க முடியும், விருதுகள் வந்து சேரும். யோகத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கும்பராசிக்காரர்களுக்கு யோகத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. இதில் என்னவென்றால், விளையாட்டு வீரர்கள் என்பது சிறிய வயது விளையாட்டு வீரர்களை தாண்டியும் வயதான விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா. சில ஊர்களில் வயதான நபர்களெல்லாம் கபடி விளையாட்டு அந்த மாதிரி போட்டிகளில் ஈடுபட்டு பரிசு பாராட்டுகள் வாங்குவதற்கு அதிகமாக யோகம் இருக்கிறது. வேலை தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைத்துவிடும். வேலையும் பயிற்சியுடன் கூடிய வேலை கிடைப்பதற்கும், பயிற்சி மற்றும் சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த வகையில் முன்னேற்றம் அதிகமாக இருக்கிறது. தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வை செய்கிறார். அந்த வகையில் தொழில் ஸ்திரத்தன்மை அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டை தொழில் ஸ்தானத்தை பார்வை செய்கிறார். அது மிகவும் சிறப்பு ஜாதகத்திற்கு. அந்த வகையில் சொந்த தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. யோகத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறது தொழில் ஸ்தானம். தொழில் சார்ந்த வகையில் போட்டு தொழில் வெற்றி, விருதுகளை வாங்குவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு யோகம். உங்களுடைய கும்பராசியிலேயே சுக்கிர பகவான் உலவுகிற வருஷப்பிறப்பு ஜாதகத்தில் அந்த வகையில் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு யோகமாக இருக்கிறது. உள்ளூர் மொழி சார்ந்த வகையில் அல்லது வெளி மாநில மொழி சார்ந்த வகையில், வெளிநாடு மொழி சார்ந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு வரவேற்புகள் அதிகமாக இருக்கும்.
அந்தளவுக்கு ரொம்ப பிஸியாக இருப்பீர்கள். கலைத்துறையில் நடிப்பு துறையில் இருந்தாலும் சரி, அல்லது எழுத்து சார்ந்த துறைகளில் இருந்தாலும் சரி, அல்லது கலைத்துறைக்கு உட்பட்டு வேறு ஒளிப்பதிவு அது மாதிரி சார்ந்த துறையில் இருந்தாலும் சரி, இந்த கும்பராசினருக்கு அமோகமான மதிப்பு மரியாதைகள் கூடக்கூடிய, தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய, வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமாகத்தான் இருக்கிறது. விருதுகளும் வெற்றி வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது கும்பராசினருக்கு, யோகத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. அடுத்து அரசியல் துறையை பொறுத்தவரையும் பார்த்தீர்கள் என்றால், இந்த கும்பராசினருக்கு சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் உச்ச யோகத்துடன் உலவுகிறார். வெற்றி பெறுவதற்கான, எதிரிகளுக்கு சவால் விட்டு வெற்றி பெறுவதற்கான ஒரு யோகம் உண்டான, ஒரு யோகத்துக்கு உண்டான ஒரு இடம் இந்த 3ஆம் இடம். அந்த இடத்துல சூரிய பகவான், அரசியல் காரகன் சூரியன் உலவுகிறார். ரொம்ப விசேஷமான அமைப்பு. அந்த வகையில் உங்களுடைய கோச்சார ரீதியாக தேர்தல்கள் எல்லாம் தற்போதெல்லாம் நடந்தால், இந்த விகாரி வருடத்தில் நடந்தால், நீங்கள் தேர்தல்களில் வெற்றி பெற்று மக்கள் பிரதிநிதி ஆவதற்கான வாய்ப்பு 100% இருக்கிறது. உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் மக்கள் பிரதிநிதி ஆக வேண்டும், ஆகித்தான் தீர வேண்டும் என்கிற அமைப்பு இருந்தால், யோகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மக்கள் பிரதிநிதி தான். இந்த கோச்சாரம் என்பது 50% உட்பட்ட பலன்களை கொடுக்கும். உங்களுடைய பிறப்பு ஜாதகம், அது சார்ந்த ஜாதக கிரக அமைப்புகள், தசாபுத்தி அந்தரங்கள் 50% குறிப்புகளை கொடுக்கும். அந்த வகையில் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை பார்த்துக்கொண்டு நீங்கள் அரசியல் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் நேரங்களை ஒதுக்கி செலவு செய்து முன்னேற்றங்களை அனுபவித்துக் கொள்ளலாம். அடுத்து கலைத்துறையினருக்கு ஆன்மீகத்துறையினருக்கு கூடுதல் நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். ஆன்மீக தொழில் ஈடுபடுபவர்கள் சம்பாதிக்க முடியும். ஆன்மீக சேவை செய்பவர்கள் கூட வருமானம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வருமானம் என்றால் நேர்மையான வருமானம். நீங்கள் வேலை செய்து கூலி வாங்குகிறீர்கள், அந்த மாதிரி தான். போலியான வருமானமும் கிடையாது, அல்லது லஞ்ச லாவணியம் சார்ந்த மறைமுக வருமானமும் கிடையாது, அல்லது கோயில் சொத்தை கொள்ளையடிப்பதும் கிடையாது. நேர்மையான வருமானம் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அது உங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக அந்த வருமானம் வந்துக்கிட்டுறதுக்கான ஒரு அடிப்படை விஷயம். அதற்கான அடிப்படை விஷயம் இந்த விகாரி புத்தாண்டில் உங்களுக்கு நடைமுறைக்கு வரும். யோகத்துக்கு உட்பட்டு இந்த கேது பகவானுடைய கோச்சாரம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அடுத்து பெண்களுக்கு ரொம்ப விசேஷமான வருடம் இந்த வருடம். கும்பராசியில் சுக்கிரன் ரொம்ப விசேஷமாக உலவுகிறார். உங்களை நீங்களே வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். உங்களுடைய சுய திறமைகளுக்கு வரவேற்புகள் அதிகமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் உலவுவதால் உங்களுக்கு தெரியாத நபர்கள் கூட, தெரியாத பெண்கள் கூட உங்களுக்கு உதவ முன் வருவார்கள். அந்த அளவிற்கு மற்ற பெண்களாலும் உங்களுக்கு அனுகூலம் அதிகமாக இருக்கிறது. தெரிந்த பெண்கள் மட்டுமல்ல, தெரியாத பெண்களும் உங்களுக்கு உதவ முன் வருவதற்கான வாய்ப்புகள், உங்களை உயர்த்தி விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. யோகத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. அடுத்து புத்திர பாக்கியத்தை பொறுத்தவரையும் யோகமாக இருக்கிறது. நினைத்த நேரத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்கும், அதில் எந்த தடையும் கிடையாது. அடுத்து திருமணம் எதிர்பார்ப்பவர்களுக்கு திருமணம் உண்டாகும், நடைபெறும், அதில் தடை கிடையாது. சொந்தத்திலும் திருமணம் அமையறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. புதிய சம்பந்தத்திலும் திருமணம் அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. முதியோர்களுக்கு யோகமான நேரம், தாத்தா பாட்டிகளுக்கு யோகமான நேரமாக இருக்கிறது. அவர்களுக்கு கூடுதல் வருமானம் வந்து சேரும். அந்த தாத்தா பாட்டிகளுக்கு வர வேண்டிய வருமானம் தடைபட்டு இருந்திருக்கும் இதுவரையும். தற்போது இந்த விகாரி புத்தாண்டு கிரக அமைப்பின் ரீதியாக வராதிருந்த வருமானம் அவர்களுக்கு வந்து சேரும். இந்த வகையில் யோகத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. அடுத்து வெளிநாடு வாய்ப்புகள் விசேஷமாக இருக்கிறது. உங்களுடைய இருப்பிடம் சற்று ஒரு தற்காலிகமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உள்ளூரில் கூட உங்களுடைய இருப்பிடம் தற்காலிகமாக இந்த விகாரி புத்தாண்டில் 12 மாதங்கள் என்றால் அதில் 1-2 மாதங்கள் நீங்கள் வேறு ஒரு இடத்தில் வசிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. யோகத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. வெளிநாட்டு பயணங்கள் எதிர்பார்ப்பவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் கண்டிப்பாக உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து வருமானம் வந்து சேரும். உங்களுடைய சொந்தக்காரரோ அல்லது நண்பர்களோ வெளிநாட்டில் இருந்தால் அவர்கள் மூலம் ஒரு நினைத்து பார்க்கிற அளவிற்கு ஒரு வருமானம், ஒரு லாபம் உங்களுக்கு வந்து சேரும். அது நீங்கள் திருப்பி கூட கொடுக்க வேண்டியதில்லை, அந்தளவுக்கு யோகமாக இருக்கிறது. அடுத்து ஆயுள் ஸ்தானம் ரொம்ப விசேஷமாக இருக்கிறது. ஆயுள் பாதிப்பு எதுவும் கிடையாது. ஆயுள் ஸ்தானத்தை சனி பகவான் பார்வை செய்வதால் ஆயுளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆயுள் ஸ்தானாதிபதியான புதன் நீச்சத்தில் இருக்கிறார். 2ஆம் இடத்து குடும்பஸ்தானத்தில் நீச்சத்தில் இருக்கிறார். அதனால் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது உங்களை கொஞ்சம் பேசுனாங்கன்னா, நீ செய்கிறது தப்பு அப்படி இப்படின்னு நம்மளை கண்டிச்சாங்கன்னா கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு இருங்க. அதுக்காக அவங்க அதை சொல்லிட்டாங்கன்னு உணர்ச்சி வசப்பட்டு உங்களை நீங்கள் வருத்திக்க வேணாம். உங்களை நீங்கள் வருத்திக்காமல் இருந்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற முதியோர்கள் உங்களை பாதுகாத்துருவாங்க. ஒன்றும் பாதிப்பு கிடையாது. ஆயுள் ஸ்தானம் யோகத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. அடுத்து ஆரோக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் யோகத்துக்கு உட்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு எந்த உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் ஏதோ ஒரு இலக்கியத்தை படித்து, புத்தகத்தை படித்து உங்களை தேத்திக்குவீங்க. புதிய சிந்தனைகள் ஈடுபட்டு உங்களை தேத்திக்குவீங்க. அது ஆரோக்கியம் ரீதியாக எந்த செலவும் கிடையாது. அடுத்து ஸ்திரச்சொத்து சேர்க்கைகள் உண்டாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே கும்பராசியிலே இருக்கிறார் வருடப்பிறப்பு ஜாதகத்தில். அந்த வகையில் உங்களுடைய சுய சம்பாத்தியத்தின் மூலம் நீங்கள் ஒரு வாகனம் வாங்குவதற்கோ அல்லது ஆடம்பரமான பொருட்கள், வீட்டுக்கு நவீன வசதி வாய்ப்புள்ள பொருட்கள் வாங்குவதற்கோ, ஆபரணங்கள் வாங்குவதற்கோ யோகத்துக்கு உட்பட்டு இருக்கிறது.
ஸ்திர சொத்துக்கள் வாங்க முடியும். வீடு மனை சம்மந்தப்பட்ட ஸ்திர சொத்துக்களும் வாங்க முடியும். முன்னோர்கள்ட்டேருந்து வந்து சேரக்கூடிய வீடு மனை சம்மந்தப்பட்ட அந்த பங்கீட்டின் மூலமாக வரக்கூடிய ஸ்திர சொத்துக்களும் உங்களுக்கு வந்து சேரும். அந்தளவுக்கு யோகமாகத்தான் இருக்கிறது, பாதிப்பு கிடையாது. வரவு ஸ்தானத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா வருமானம் ரொம்ப யோகத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. வருமான ஸ்தானத்தில் லக்னாதிபதியான உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் உழவுவது ரொம்ப விசேஷமான அமைப்பு. தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்கிற அளவில் உங்களுக்கு கூடுதல் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். வராதிருந்த வருமானம் கூட வந்து சேரும். அதே போல் கேது பகவான் மார்ச் 7ஆம் தேதி பயிற்சி அடைந்து வருமான ஸ்தானத்தில் உழவுவதால் பல வகையிலிருந்து உங்களுக்கு வருமானம் வந்து சேருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கூடுதல் வருமானம் அதிகமாக இருக்கிறது. நன்மைகள் பயக்கக்கூடியதாக இருக்கிறது. செலவு ஸ்தானத்தை பொறுத்தவரை சுப செலவு தான். சந்திர பகவான் வந்து செலவு ஸ்தானத்தை பார்வை செய்கிற 7ஆம் பார்வை மூலமாக விரயஸ்தானத்தை பார்வை செய்கிறார். அது நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக சுப செலவாக அவர்கள் உங்களுக்கு செலவு செய்வார்கள், நீங்கள் அவர்களுக்கு செலவு செய்வீர்கள். அந்த மாதிரி அந்த பரஸ்பர செலவுகள் தான் இருக்கிறது. மற்றபடி வீண் வரைகள் எதுவும் கிடையாது. இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த விகாரி புத்தாண்டில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்து கூடுதல் நன்மைகளை பெற்றுக்கொள்ள கடவுள் அருள் டிவி நிறுவனத்தின் மூலம் வாழ்த்துகிறோம். வணக்கம்.